இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே இந்த செய்தியை சொல்லுகின்றவர் சொல்லுகின்றார்கள், லி மகானி இஜ்திமாஇ உம்மஹாத்தி இபாதத்தி ஃபீஹி, எல்லா வணக்கங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் என்று சொல்லுகின்றார்கள். எல்லா வணக்கங்களும் இந்த ஆரம்ப 10 நாட்களிலே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்கள், அதனால் தான் இது சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார்கள், வஹிய ஸலா, இந்த ஆரம்ப 10 நாட்களிலே தொழுகை இருக்கிறது, வஸ்ஸியாம், இந்த ஆரம்ப 10 நாட்களிலே நோன்பு இருக்கிறது, வஸ்ஸதகா, இந்த ஆரம்ப 10 நாட்களிலே சதகாக்கள் செய்ய முடியும், அதே போல வல் ஹஜ், இந்த ஆரம்ப 10 நாட்களிலே ஹஜ்ஜும் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வலா யதஅத்த ذلك ஃபீ கைர், ஏனைய நாட்களிலே இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். பாருங்கள், ரமலான் இருக்கிறது, இந்த ரமலானில் நோன்பு பிடிக்கலாம், தான தர்மம் செய்யலாம், தொழலாம், ஹஜ் செய்ய முடியாது. ஏனைய மாதங்களில் எல்லாம் செய்ய முடியும், ஹஜ் செய்ய முடியாது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் ஹஜ்ஜும் செய்ய முடியும், அரபாவுடைய நோன்பு நோக்க முடியும், தான தர்மங்கள் செய்ய முடியும், வணக்க வழிபாடுகள் செய்ய முடியும். எல்லா வணக்க வழிபாடுகளையும் இந்த ஆரம்ப 10 நாட்கள் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் அவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஃபத்ஹுல் பாரியிலே எழுதுகின்றார்கள். எனவே எல்லா வணக்கங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களை நாங்கள் சரியாக திட்டமிட்டு அந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு எவ்வளவு சிறப்பான ஒரு ஜிஹாத், அந்த ஜிஹாதை விட சிறப்புக்குரியதாக நாங்கள் செய்கிற ஒரு சின்ன வணக்கம் அந்த நாளையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே அன்புக்குரிய தோழர்களே, இந்த நாட்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு, இந்த நாட்களுடைய சிறப்பை புரிந்து கொண்டு, இந்த நாட்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அளவுக்கு அதிகமான நன்மைகளை ஈற்றிக்கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வதோடு எங்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் அதில் ஈடுபடுத்த வேண்டும்.